ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. ஜோதிடத்தை மனிதன் ஏன் நம்பணும்? ஜோதிடம் உண்மையா? ஊருக்கு ஊர் எப்படி நாகரிகம் மாறுபடுகிறதோ அது போல மத நம்பிக்கைகள் மாறுபடுகிறது. ஜோதிடத்தை ஒரு கட்டத்துக்கு மேல வேற வழியில நீங்க நம்பிதான். ஜோதிடத்தை பொய்ன்னு சொன்னா எத்தனையோ பேர் என்கிட்ட வராங்க. சூசைட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்றாங்க. எத்தனையோ பேருக்கு நான் ஆறுதல் சொல்றேன், சொன்னதுக்கு அப்புறம் அந்த முயற்சியை கைவிடுறாங்க. சாத்தப்பன் ஒரு தெய்வம் இங்க இருந்தது. அந்த சாத்தன் அப்படிங்கிறது கேரளாவுக்கு போயிட்டு விஷ்ணு மாயாங்கிற பேரோட திரும்பி நம்மகிட்டே வந்திருக்கு. ஸ்ரீமடத்துக்கு யாரெல்லாம் வரலாம் சார்? அங்க வந்து என்ன மாதிரியான மிராக்கிள்ஸ் எல்லாம் நடக்கும்? இங்க வந்தவங்களுக்கு புற்றுநோய் சரியாகி இருந்திருக்கு. இங்க வந்தவங்க எத்தனையோ பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தை பிறந்திருக்கு. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இப்ப நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா, மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவரை சந்திச்சு, யார் இந்த ராம்ஜி பரமஹம்சரும்? மக்கள் உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும், அதையும் இவர்கிட்ட தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ராம்ஜி பரமஹம்சர் அப்படின்னு சொன்னா இப்போ யாருக்கும் தெரியாம கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். யூடியூப்ல போயிட்டு கூகுளில் போயிட்டு ராம்ஜி அப்படின்னு தட்டினாலே வந்துடுவீங்க, உங்களோட வீடியோஸ் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி ஜோதிடத்திலையும் மக்களுக்கு எல்லாமே எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற ஆர்வம் எப்படி வந்தது? உண்மையை சொல்ல போனால், ஒரு சர்க்கஸ் விளையாட்டுல ஒரு கால்பந்தாட்டம், அதாவது ஒரு யானை வந்து எப்படி ஒரு பாலை அடிச்சு விளையாடுதோ அந்த மாதிரி ஜோதிடம் எனும் இந்த பெருங்கலையை மக்களுடைய ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக, எல்லோரும் சொல்வதை போல் இல்லாமல் நம்ம ஒரு வித்தியாசமாக மக்களுக்கு ஒரு தோளோடு தோல் நின்று சொல்லும் ஒரு முயற்சியாகத்தான் அதை ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக என்னோட தாத்தா அப்பா எல்லாருமே அஸ்ட்ராலஜர்ஸ், பரம்பரையா. அது வந்து பார்த்தீங்கன்னா பாடசாலையில் தான் படித்தேன், வேதம் படித்தேன், நான் எஜுர்வேதி. ஸோ அப்போது ஒரு அக்ரஹாரம், அந்த பேக்ரவுண்ட் பயங்கர ஆர்த்தடாக்ஸ். அதுக்கப்புறம் நான் பிஇ மெக்கானிக் எல்லாம் படித்து பெரிய கார்ப்பரேட் கம்பெனிலலாம் ஒர்க் பண்ணேன். இந்த விஷயம் நம்ம ஈர்த்துக்கிட்டே இருந்தது. என்ன அப்படின்னா, யாருக்காவது ஒரு நல்ல விஷயத்த சொல்லும்போது அவர்கள் வாழ்வில் ஒரு பிரகாசம் வருவதை நான் பார்த்தேன். நமக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயம் ஏன் உலகத்துக்கு சொல்லக்கூடாது அப்படிங்கிற முயற்சியை தான் இதை ஆரம்பித்தேன். என் அதிர்ஷ்டமாக என்னமோ தெரியல, மீடியாவின் வெளிச்சம் மேல்பட்டதால், மக்களின் மீது செலுத்திய அதிகபட்ச அன்பால் அது எல்லாருக்கும் பிடிச்சி போய் இப்போ எல்லாரும் ஒரு தினசரி என்னை பார்க்காத ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு ரீச் ஆயிடுச்சு. ஓகே, நீங்க கருத்துக்கள் நிறைய சொல்றீங்க, ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்றீங்க, அதுல வந்துட்டு ஒரு பாடல் வச்சு, ஒரு கிண்டல் கேலி நையாண்டி நிறைய விஷயங்கள் வச்சு சொல்றீங்க. அது எப்படி சார்? நீங்களாவே பேசுறீங்களா, இல்ல யாரையாவது பார்த்து மக்கள் கிட்ட இப்படி சொன்னாதான் மக்கள் கிட்ட போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்க? இல்ல, உண்மையை சொல்ல போனா என்னுடைய இது சுபாவமே அப்படிதான். என்னோட பழகினவங்களுக்கு தெரியும். என்னுடைய குணமே இந்த மாதிரி காமெடி சென்ஸாக இருக்கிறது, ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக வச்சுருக்கிறது தான். சின்ன வாழ்க்கை, இதில் நம்ம எதையாவது ஒன்று சொல்லி உலகம் அழிய போகுது அது எல்லாம் சொல்லி எல்லாரையும் பயமுறுத்தாமல் இருக்கின்ற இந்த கொஞ்ச நாளில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வழிகளை பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு இருக்கிற நாளில் எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், வரும்போதே ஒரு நாலேஜோடு தான் வராங்க. மேஷராசிக்காரங்கன்னு எடுத்தீங்கன்னா, எனக்கு 7.5 சனி சாருங்கிற ஒரு பேக்ரவுண்டோட தான் வராங்க. அவ்வளவு தூரத்துக்கு ஜோதிடத்தை நீங்க அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு வரதுனால வரும்போதே ஒரு மைண்ட் செட்டோட தான் வராங்க. ஸோ அவங்களுக்கு தேவை மேஷராசிக்கு என்ன நடக்குங்கிறது இல்லை. அவங்களுக்கு தேவை என்னன்னா, அவங்களுக்கு நடக்க போறத அன்பா எடுத்து சொல்ற ஒரு ஆள். அது இன்றைய இளைஞர்களுக்கு, இப்போ ஜென்சி ஆகட்டும் அல்லது இப்போ நம்ம சொல்ற இந்த ஜென்ரேஷன் எல்லாருக்குமே என்ன அப்படின்னா, அவர்களுக்கு அவர்கள் தோல் நின்று தோளோடு பயணிக்கின்ற ஒரு விஷயங்கள். வடிவேலு காமெடிஸ்லாம் சொல்லியிருக்கேன், நிறைய பாடல்கள்லாம் சொல்லியிருக்கேன். அப்போ சொல்லும் போது என்ன ஆகுன்னா, அட போடா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாயிரு. அவர்கள் மகிழ்ச்சிக்கு ஒரு விலையே இல்லைன்னு நான் பார்க்குறேன். ஓகே, வாழ்க்கையில் வந்து சார் நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருப்பீங்க, நடுவுலலாம் நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல இப்போ வந்து உட்கார்ந்துருக்குறீங்க. ஜோதிடத்தை நோக்கி தான் நம்ம போய்கிட்டே இருக்கோம். நீங்கள் ஜோதிடத்தில் இருக்கீங்க, உங்களுக்குமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்திருக்கு, ஏற்ற இருக்கங்கள்லாம் பார்த்துருக்கீங்க. ஜோதிடத்தை மனிதன் ஏன் நம்பணும்? ஜோதிடம் உண்மையா? இந்த கேள்விக்கு பதில் இந்த பிரபஞ்சத்திலே கிடையாது. காரணம் என்னவென்றால், ஊருக்கு ஊர் எப்படி நாகரிகம் மாறுபடுகிறதோ அதுபோல மத நம்பிக்கைகள் மாறுபடுகிறது, ஜோதிட நம்பிக்கைகளும் மாறுபடுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஊரில் நம்புற ஒரு விஷயம் இன்னொரு ஊரில் இல்லை. எகிப்திய ஊடு மந்திரங்கள் எகிப்திய நாட்டுக்காரங்க நம்புகிறாங்க. ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்து அவங்கள ஸ்மெல் பண்ணியே அவங்களுடைய ஜாதகத்தை சொல்லக்கூடியவர்கள் அதை நம்புகிறாங்க. அமெரிக்கர்கள் ஒரு மாதிரி நம்புகிறாங்க. சில பேர் புனித நூல்களை திறந்து பார்த்து அதில் என்ன படிச்சிருக்கோ அதுதான் கடவுள் சொன்ன வார்த்தையாக நம்புகிறாங்க.
ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கைகள் ஒவ்வொருபடி. ஆனால் இறைவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான். இது எல்லாத்துலேயும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. இந்த ஊரில் இதுக்கு பேர் இந்த சிஸ்டம், இது வேற ஊரில் வேற சிஸ்டம். ஆக இந்த ஜோதிடம் என்பதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா, இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறதுக்கு நம்ம முன்னோர்கள், நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒரு மனிதனாக வாழ்ந்து அவன் வாழ்வில் பட்டதெல்லாம் மேஷராசிக்காரங்கள்லாம் ஸ்டடி பண்ணி நம்ம பிறப்பு ரகசியம்லாம் கூட போட்டிருக்கோம் நிறையா. ஸோ அப்போது இவர்களுக்கு இதெல்லாம் நடக்குங்கிறத வாழ்ந்து அனுபவித்து எழுதியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சனி காக்கா தலைமையில் அடிச்சதுன்னா அவர்களுக்கு வந்து சனி பிடிச்சிரும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறாங்க. அது அதே மாதிரி நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், பூனை குறுக்க போனால் சகுனம் ப்ராப்ளம், அது அதே மாதிரியே நடக்குது. இதுக்கெல்லாம் ஏதாவது பேக்கப் இருக்கான்னு கேட்டால் பேக்கப்லாம் ஒன்றும் கிடையாது. ஜோதிடம் எனும் மாபெரும் கலை முனிவர்களால் ரிஷிகளால் உண்டாக்கப்பட்டது எல்லாம் நம்ம சொல்கிறோம். அறிவியலுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்னு கேட்குறாங்க. சூரியன் 12 ராசிகளை சுற்றி வருமானு கேட்குறாங்க. இந்த ஆராய்ச்சியெல்லாம் பெரிய பெரிய ஆராய்ச்சிகள், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் சொல்றது எப்படி பலிக்குதுங்கிற $1,000,000 கொஸ்டினுக்கு தான் இப்போ வரைக்கும் விடையே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், மேஷராசிக்காரர்கள் யாரா இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு வௌவால் வர்றது, அவங்க வீட்டில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது, அவங்க வீட்டு வாசல்ல செங்கல் மணல்லாம் கொட்டி இருக்கிறது, அவங்க தலையிலையோ முகத்துலையோ அடிபட்டு இருக்கிறது, அவங்க வீட்டில் அவங்க அப்பாவுக்கு ப்ராப்ளமாக இருக்கிறது, எல்லா மேஷராசிக்காரர்களுக்கும் பொருந்தது. இதில் என்ன ஆச்சரியம்னா, அவர்கள் வீட்டில் கோமதிங்கிற பேருடையவர்களோ அல்லது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அவர் பெருமாள் என்ற பேருடையவரோ, இந்த மாதிரியான பேரெல்லாம் அவங்க வீட்டில் இருக்காங்க. லக்ஷ்மிங்கிற பேருடையவங்களாம் இருக்காங்க. சொல்லப்பட்ட மாதிரி இதே மாதிரி எல்லா மகர ராசிக்காரங்க வீடும் சின்ன வீடு, சின்னதாக தான் இருக்கு. அவர்களுடைய வீடு வளர்ந்த அமைப்பே சின்ன வீட்டில் தான் வளர்றாங்க. அவங்க வீட்டில எல்லாம் எலி வருது. இது ஒரு ஆச்சரியம். அவங்க வீட்டு வாசல்ல ஒரு தையல், ஒரு சலவை தொழிலாளி தேய்ச்சிட்டு இருக்காரு, அந்த சலவை செய்கிறார். கும்பராசிக்காரங்க வீட்டு பக்கத்தில் எல்லார் வீட்லேயும் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு. எப்படி ஒரு ஆச்சரியம்! போஸ்ட் பாக்ஸாவது இருக்கு, அல்லது போஸ்ட்மேனாவது வேலை பார்க்குறாங்க. அப்போ இதெல்லாம் யார் இயக்கிறா, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிற ஆராய்ச்சிக்குள்ள உள்ள போகும்போது ஒரு கட்டத்தில் முடிவிலிங்கிறது தான் நமக்கு கிடைக்குது. இதை தேட தேட இன்னும் பெரிய சாகரம். இது எல்லாமே மனித உயிர்கள் எல்லாம் ஏதோ ஒரு சக்தியால் ஆளப்படுகிறது. ஒரே மாதிரியான மனிதர்கள் இருக்கிறார்கள். இவங்கெல்லாம் ஒரே மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க. அவர்களை ஐடென்டிஃபை பண்ணி அப்போ இது ஒரு பெரிய முயற்சி. ஆக தான் ஜோதிடத்தை ஒரு கட்டத்துக்கு மேலே வேறு வழியில் நீங்கள் நம்பிதான். 10லே குரு வந்தால் பதவி பறி போகும், எல்லாருக்கும் வேலை போயிடுது. அப்போ ஜோதிடத்தை பொய்ன்னு சொன்ன எத்தனையோ பேர் என்கிட்ட வராங்க. தற்கொலை பண்ணிக்க போறவங்க சூசைட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்றாங்க, நான் வாழ்க்கையை முடிச்சுக்க போறேன்னு. எத்தனையோ பேருக்கு நான் ஆறுதல் சொல்றேன், சொன்னதுக்கு அப்புறம் அந்த முயற்சியை கைவிடுறாங்க. எத்தனையோ பேருக்கு நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க, அடுத்த மாசம் கிடைக்கும் சொல்றேன், அடுத்த மாசம் நடக்குது. அப்போ நமக்கு நம்ம மேலேயே ஒரு நம்பிக்கை வருது. என்னன்னா, நம்ம ஒரு லாஜிக்கை வச்சு மனித குலத்திற்கு நன்மை செய்கிறோம். இந்த திருப்தி எனக்கு ஜோதிடம் தருகிறது. இப்போ ஒரு இடத்துல ஒரு கூட்டமான மனிதர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே வந்துட்டு ஒரே ராசி இருக்காது, ஒரே லக்கணம் இருக்காது, ஒரே நட்சத்திரம் இருக்காது, ஒரே தசாபுத்தி இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனா அந்த இடத்துல ஒரு வேலையை செய்யறதுக்கு அந்த இடத்துக்கு எல்லாருமே கூட்டமா வரும். என்ன காரணம்? இல்லை, அந்த ஒரு வேலைக்கு எல்லாரும் கூட்டமா வருவதற்கு என்ன காரணம்? இதை வந்து நம்ம லோக்கல் லெவல், அதை வந்து பிராட் லெவல்னு நீங்க திங்க் பண்ணும். கடவுளுடைய யூனிவர்சல் கான்செப்ட் படி நீங்க இந்த லெவல்ல திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. கடவுள் வந்து இந்த உலகை சமநிலைப்படுத்த இத்தனை இப்போ இந்த ஆக்சிடென்ட்ஸு, இப்போ வந்து ஒரு பக்கம் மக்கள் வந்து இறந்து போகிறார்கள், ஒரு பக்கம் பிறக்கிறார்கள், ஒரு பக்கம் எரிமலை வெடிக்கிறது, ஒரு பக்கம் இங்க வசந்தம் வீசுகிறது. கடவுளோட பார்வையில ஈக்குலிபிரியத்தை மெயின்டைன் பண்றாரு, உலகின் சமநிலையை அவர் மெயின்டைன் பண்றாரு. அந்த மாதிரி ரொம்ப டீப்பா திங்க் பண்ணீங்கன்னா அதுக்கு முடிவெளியே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க கேள்விக்கு எளிமையான பதில் சொல்றேன். இப்போ நான் சொன்ன பாருங்க, மேஷராசிக்காரங்க வீட்டில் வாசல்ல இது இருக்கும், தலையில அடிபடும். ஓகே, ஒரே வீட்டில் மேஷராசிக்காரங்க, மகர ராசிக்காரங்க, விருச்சிக ராசிக்காரங்க, துலா ராசிக்காரங்க இருந்தால் அவங்க வீட்டில் என்ன நடக்கும்னு கேட்டால், இதுக்கு எப்படி பதிலே இல்லையோ அந்த மாதிரி இதுக்கு பதிலே இல்லை. நாங்கள் இந்த ஊரில் பிறந்தவங்க, எங்களுக்கு எப்படி இந்த வியாதி வரும்னு கேட்கக்கூடாது. உங்களுக்கு வந்துருச்சு, அவ்வளோதான். அதை பற்றி பேசணும். இதை பற்றி நான் நிறையா சேனல்களில் நிறையா பேசியிருக்கேன், எந்த ராசியோட யார் சேரலாம். ஆனால் அது ஒரு ஆள் தான். நீங்கள் சொல்கிறது 1 2 3 4ன்னு போனால் we cannot do. ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் அப்படி வேணா நம்ம வச்சு சொல்ல முடியும். சார், நீங்க பூஜை பண்ற விதங்கள்லாம் பார்த்துருக்கோம். உட்காந்து யாகம் வளர்த்து பூஜை எல்லாம் பண்றீங்க. ஸ்ரீமடத்துல விஷ்ணுமாயா அப்படிங்கிற சுவாமிக்கு நீங்க பூஜை பண்றதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். மக்களுக்கு நன்மை செய்யறதுக்கு இந்த தாந்திரிகம் அப்படின்னு ஒரு விஷயத்த கத்துக்கலாம்னு நினைச்சேன். தாந்திரிகம்னா என்ன அப்படின்னா, நமக்கு வர பிரச்சனைகளுக்கு இமீடியட்டான தீர்வுகள், ரெமெடி, அந்த மாதிரி பண்ணும்போது அப்போ ஒரு விஷயத்தை தேடி பார்க்கும்போது இந்த அசுர தயாநிதிகள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஊர் நாட்டார் குல வழிபாடு இருக்கிற வழிபாடு மாதிரி சாத்தப்பன் ஒரு தெய்வம் இங்கே இருந்தது. அதுதான் சாத்தன் என்று அழைக்கப்பட்டது. அந்த சாத்தன் அப்படிங்கிறது கேரளாவுக்கு போயிட்டு விஷ்ணு மாயாங்கிற பேரோட திரும்பி நம்மகிட்டே வந்திருக்கு. இது நம்மளுடைய தமிழர்களுடைய கடவுள், நம்மளுடைய நாட்டார் குல வழிபாடு. ஆனால் இதை வந்து நம்ம கேரளத்து கடவுளாவே ஒதுக்கிட்டோம்.
இப்போ சவுத் சைடு வந்து இந்த சாமி எஸ் கும்பிட்டு எஸ் இருந்திருக்காங்க. ஓகே. 2000 ரொம்ப வருடத்துக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் இருக்கும்போது இந்த விஷ்ணு மாயிட்ட சரண்டர் ஆனேன். ஓ. அப்போ என்னை பெரிய பிரச்சனையில இருந்து அவர் காப்பாத்தினார். ம். ஒரு அப்போ இவருக்கு ஒரு கமிட்மெண்ட் பண்ணேன். என் வாழ்வினுடைய மிச்ச காலங்களை நான் ஒரு ஸ்ரீமடத்துல ஒரு சன்னியாசியா இவர் கூடவே வாழ்க்கையை கழித்து இதுக்கு மேலே நான் வேலையெல்லாம் போன ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்தேன். அந்த போஸ்டிங்கில் ரிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்ரீமடம்னு ஒன்று ஆரம்பித்து முழு நேரமாக வெறும் வேள்விகள் மட்டுமே வாழ்க்கைன்னு வாழ்கிற வாழ்க்கை முறைக்கு வந்தேன். ஸ்ரீமடத்தினுடைய அன்றாட வாழ்க்கைன்னு எடுத்துட்டீங்கன்னா நீ காலையில் எழுந்திரிச்சு சந்தியா வந்துடும், மாத்தியானம் சமிதா அப்படியே போ. எத்தனை டைம் சார், எத்தனை வேலை பூஜைகள்? இப்போ கோயில் வச்சா காலையில் ஒன்று, உச்சிக்கால பூஜை சொல்லுவாங்க, நைட்டு ஒரு பூஜை, 4 கால பூஜைகள் அப்படி சொல்லுவாங்க. இங்கே ஸ்ரீமடத்தில் எத்தனை கால பூஜைகள் பண்ணுவீங்க? 4 கால பூஜைகள் அப்படிங்கிறதுலாம் வந்து கோயில்ங்கிறது வேற, மட்டம்ங்கிறது வேற. இப்போ மட்டம் அப்படிங்கிறது திட்டமிட்ட டைம்ல தான் நீங்க அது ஓப்பன் ஆகும், திட்டமிட்ட டைம்ல தான் நம்ம பண்ணுவோம், க்ளோஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே காலையில சுப்பிரபாதம், காலையில எழுச்சியிலேருந்து நம்ம திருப்பள்ளி எழுச்சியில் ஆரம்பிச்சு மத்தியானம் உச்சிகால பூஜைகள்ல, ஈவினிங் தினசரி வேள்விகள். நீங்க எங்க மடத்துக்கு ஒரு தடவை வந்து பாருங்க. இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட யாகத்தை உலகத்துல வேற எங்கேயாவது பார்த்தா சொல்லுங்க. காரணம் என்னன்னா இதை நாங்க டெய்லி பண்றோம். வி ஆர் ஸ்பெண்டிங் மோர் தேன் இது ஒரு பெரிய பெரிய கோயில்களில் கூட என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணுவாங்க. நாங்கள் அதை டெய்லி பண்ணுறோம். 40-50 தட்டு வச்சு டெய்லி இந்த மாதிரி யாகங்கள்லாம் பண்ணுறோம். எப்பயும் எல்லா யாகங்கள்லையும் போடுற மாதிரி எல்லா நாளும் கிட்டத்தட்ட 50 தட்டு டெய்லி வச்சு அதுல போடுவோம். போட்டு 50 தட்டுல என்ன சார் வச்சிருப்பீங்க? அதுல மூலிகைகள், ஹோம சாமான்லாம் வச்சிருப்போம். தாமரை, அப்புறம் நைவேத்தியம், புடவை, எல்லாம் எது இருந்தாலும் அதுல அக்னியில அந்த அக்னி சுவாமியை அப்படி ராஜா மாதிரி வச்சிருக்கோம். விஸ்வரூப விஷ்ணு மாயாங்கிறது இங்க மட்டும்தான் இருக்கு. இதுல என்ன ஸ்பெஷல்னா, இந்த கேரளால எல்லா இடத்துலயும் ஒரு 1.5 அடியில தான் இருப்பாரு அந்த சாத்தன்னு பேரு. தமிழ்நாட்டுல இங்க மட்டும்தான் விஸ்வரூப விஷ்ணு மாயான 6 அடி உயரத்துல பெரிய சாத்தன் எழுந்தருளுகிறார். இங்க மட்டும்தான். இவ்வளவு பெரிய உருவம் வேற யாரும் வச்சுக்க மாட்டாங்க. அதனால இங்க வந்தவங்களுக்கு புற்றுநோய் சரியா இருந்திருக்கு. இங்க வந்தவங்க எத்தனையோ பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தை பிறந்திருக்கு. ஸ்ரீமடத்துடைய பூஜைகள் 5 to 6னா இட்ஸ் வேர்ல்டு ஃபேமஸ் ஒன். உலகம் முழுவதும் எங்களுக்கு வாடிக்கையாளர்கள் இருக்காங்க. வாடிக்கையாளர்கள்னா பக்தர்கள் இருக்காங்க. இந்த விஷ்ணுமாயாவுடைய புகழ் உலகம் ஃபுல்லா போயிருக்கு. என்னளவில் எனக்கு என்ன திருப்தினா, ஒரு சுவாமி காரியத்தில் ஈடுபடுறவங்க தான் சுவாமி ரிலேட்டடான ஆன்மீக திங்ஸ் பேசணுங்கிறது என்னோட அபிப்பிராயம். சுவாமி காரியத்தில் வேள்வி இதெல்லாம் பண்ணுற எங்கள் கரங்கள் புனிதமானவை. நாங்கள் சொல்கிறது பலிதமாகும். அப்போ நான் சொல்கிற ஜோதிடமும் பலிதமாகுது. அதனால எங்களுக்கு ஒரு தனி ஸ்பெஷல். ஸ்ரீமடத்துக்கு யாரெல்லாம் வரலாம் சார்? அங்கே வந்து என்ன மாதிரியான மிராக்கிள்ஸ் எல்லாம் நடக்கும்? ஸ்ரீமடத்துக்கு வர்றதே ஒரு மிராக்கிள் தான். முதல்ல உங்களுக்கு இந்த வீடியோ கண்ணில் படுதா பாருங்க. இதில் அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருந்தால் தான் நீங்கள் ஸ்ரீமடத்துக்கே வர முடியும். இங்கே வந்து அபிசார தோஷங்கள்னு சொல்லக்கூடியது, இந்த மாதிரியான துர்சக்திகளால் பாதிக்கப்பட்டவங்க, வேலை இல்லை, குழந்தை இல்லை, கல்யாணம் ஆகலை, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்க, அதே மாதிரி எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் இங்கே வர்ற வேள்வியில் வந்து கலந்துட்டா போதும், உடனே சரியாயிடும். அது உலக நாடுகளில் இருக்கிறவங்க அல்லது நேரில் வர முடியாதவங்க, தமிழ்நாட்டில் பிற மாநிலங்களில் பிற மாவட்டங்களில் இருப்பீங்க, அவர்கள்லாம் கூகுள் மீட் லிங்க் ஒன்று கொடுக்குறோம். அந்த லிங்க் வழியாக ஈவினிங் 5 மணிக்கு வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எப்போ டைம் கிடைக்குதோ நேராக வரலாம். ஒரு சின்ன சார்ஜஸ் மட்டும், அந்த நெய்க்குரிய சார்ஜஸ் மட்டும் வாங்கிட்டு அதை நம்ம பண்ணுறோம். 48 days எங்களோட ட்ராவல் பண்ணிங்கன்னா எப்பேற்பட்ட விஷயத்தையும் நாங்கள் சக்ஸஸ் பண்ணி தருவோம். இதுதான் இந்த ஸ்ரீமடத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி. இது இல்லாமல் ஸ்ரீமடத்து சார்பாக நிறைய பேருக்கு பிரேத சம்ஸ்காரம், இறந்த ஆதரவற்ற உடம்பு ஒரு 466 பேரை நாங்கள் நல்லடக்கம் செஞ்சுருக்கோம். ஸ்ரீமடம் சார்பாக பண்ணியிருக்கீங்க. எஸ், 466 பேரை நல்லடக்கம் பண்ணியிருக்கோம். எத்தனையோ பேருக்கு 6.5 லட்சம் பேருக்கு மேலே அன்னதானம் பண்ணியிருக்கோம். எங்கள் வாழ்வு ஆன்மீகம் என்றால் அன்பு, கருணை என்றால் தான் கடவுள் அப்படிங்கிறது எங்களோட பாலிசி. எப்போ ராம்ஜி அவர்கள் எப்போ வந்துட்டு ஒரு ஜோதிட முறைப்படியோ இல்லை ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டாவோ என்ன டென்ஷனாக இருந்தாலும் அதை எப்படி சார் சிரிச்சுக்கிட்டே பேசுகிறாங்க? உண்மை என்னன்னா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாங்கள் இவ்வளோ பெரிய எங்களுடைய இன்னொரு முகம் இது, இந்த வேதம், சாஸ்திரம், ஸ்ரீமடம், இதெல்லாம் உண்மையிலே ஜோசியம் பார்க்கறது நான் எதுக்கு பார்க்குறேன் அப்படின்னா, உங்களை ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ண தான் பார்க்குறேன். இது நான் உங்களுக்கு செய்கிற ஒரு கைங்கரியம், அவ்வளவுதான். என்னோட மெயின் விஷயம் இது கிடையாது. எனக்கு ஸ்ரீமடம், சந்நியாசம் இதெல்லாம் தான் என்னோட பிரைமரி டாஸ்க். உங்களை மகிழ்விக்க தான் இந்த இன்டர்வியூஸே நான் கொடுக்குறேன். உண்மையில் சொல்ல போனால் இதை கேட்டு நிறைய பேர் வாழ்க்கை சரியாகணுங்கிறது என்னோட நம்பிக்கையும் ஆசையும், அவ்வளவுதான். கண்டிப்பா உங்களோட பூஜையெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் சார். அந்த நீங்கள் சொன்ன அந்த யாகம் ஸ்ரீமடத்தில் உட்காந்து நீங்கள் பண்ணும்போது நாங்கள் பார்த்துருக்கோம். தன்னை மறந்து உங்களை மறந்து பயங்கரமா வந்துட்டு உங்களுக்குள்ளேயே அந்த சாத்தனையா வந்த மாதிரி பயங்கரமா சாமி கும்பிட்டுட்டு இருப்பீங்க. என்ன மாதிரியான வைப்ரேஷன் இருக்குமாங்க?
நீங்கள் இறைவனாக நீங்க இறைவனை ஏற்றுக்கொள்ளும் போது இறைவனாகவே மாறுகிறீர்கள். இந்த சாத்தன் பொறுத்த வரைக்கும் விஷ்ணுமாயா நம்ம உடம்புல வந்து அந்த அருள் வாக்கு மாதிரிலாம் சொல்லி அவரை பொறுத்த வரைக்கும் சக்கரவர்த்தி, எதை கேட்டாலும் தருவார். ஓகே. எங்களெல்லாம் அப்படி ராஜா மாதிரி வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு எந்த குறைகளும் இல்லை. ஏதாவது எங்க மடத்துல இருக்கிற எங்க ஆசிரமவாசிகள் யார்ட்டையாவது ஏதாவது கஷ்டம்னா கூட சுவாமி தரும் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அடுத்த நாள் காலையில் சுவாமி தருவார். ஆ, அது எங்களுக்கு டீம் லீடர் அவர் தான், மற்றவங்களாம். அதனால எனக்கு போட்டியாக எந்த ஜோதிடரையும் நான் நினைச்சதும் இல்லை. எங்க வழி தனி வழி. காரணம் என்னன்னா, நாங்க விஷ்ணுமாயாவோட உபாசகர்கள். தமிழ்நாட்டில் வேற யாரும் விஷ்ணுமாயா டீமும் கிடையாது, நான் மட்டும்தான். வேற வழியே இல்லை. விஷ்ணுமாயா சாத்தன் நாங்க மட்டும்தான் பண்றோம். என்ன மாதிரி யாரும் ஜோதிடத்தை இவ்வளவு எளிமையா மக்களிடையே கொண்டு சேர்த்துனவங்களும் யாரும் இல்லை. கண்டிப்பா அதனால எங்க கதையில நாங்க ஹீரோ. கண்டிப்பா அப்படி சார். ஒரு தனியா ஒரு ஜாலியா இருக்கேன். அதனால என் ரசிகர்கள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு பெரிய சந்தோஷம். மகிழ்ச்சியோட இருங்க, ஹாப்பியா இருங்க. வாழ்வின் மரணம் வரை தொட்டு விட்டு வந்தவன் நான். ஆகையினால நான் சொல்லுவதெல்லாம் ஒன்றுதான், டோன்ட் கெட் சீரியஸ். லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஆ. ஜோதிடம் என்பது ஒரு கண்ணாடி, ஒரு புத்தகம், அவ்வளவுதான். அதுக்கு அவ்வளோ வேல்யூ கொடுத்தா போதும். இப்போ உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கறதுக்காக அவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. உங்களோட ஃபேன்ஸ்னே சொல்லலாம். அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்க கேட்குற கேள்விகளுக்கு எப்பயும் போல உங்க ஸ்டைல்ல பாட்டு பாடிட்டு ஜாலியா ஃபன்னா கொஞ்சம் பதில் சொல்லுங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா.